ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க ரொம்ப நல்லா இருக்கோங்க. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்டோட சிஸ்டர் பொண்ணு காது குத்துக்கு தாங்க நாங்க செய்யார் வரைக்கும் போயிட்டுருந்தோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் வில்லேஜ் ஃபீல்ல இருக்கும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இவரு வந்து என்னோட பெரிய பையன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் என்னோட குட்டி பையன் இருப்பாரு. அவருக்கு வந்து லைட்டா ஃபீவருங்க. நாங்க சென்னை டூ செய்யார் போயிட்டுருக்கோம். மார்னிங் 5:30க்குலாம் எழுந்து எல்லாரும் கிளம்பி சூப்பரா ரெடி ஆயிட்டோம். ஜாலியா இருந்தது. ஒரு 9:30, 9:45க்குலாம் அங்க ரீச் ஆயிட்டோம் எங்க நாத்தனார் வீட்டுக்கு. அங்க பார்த்தீங்கன்னா, குட்டி பொண்ணுக்கு நாங்க எடுத்துட்டு போன ட்ரெஸ்ஸ தான் போட்டு அழகா வந்து டெக்கரேஷன் பண்ணி, அழகா வந்து மேக்கப்லாம் போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவுக்கு ஆல்ரெடி பூமுடி எடுத்தாச்சு. பையனுக்கு மட்டும் தான் காது குத்தணும்னு சொல்லியிருந்தாங்க. எங்க நாத்தனாரோட வந்து அவங்க ஹஸ்பண்டோட அண்ணன் பசங்களுக்கும் அன்னைக்கு தான் காது குத்து. ஆக்சுவலா 4 பேருக்கும் ஒண்ணா காது குத்தலாம் தான் சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நேரம் நல்லா இல்லன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு நம்ம தட்டெல்லாம் எடுத்து ஒரு கோவில் கிட்ட எடுத்துட்டு போய் வச்சுட்டு வந்துட்டோம். அதுக்கப்புறம் அந்த பசங்களுக்கும் அவங்க ஃபர்ஸ்ட்டு தான் அவங்க எடுக்கணும் ஃபர்ஸ்ட்டு அப்படின்னு சொன்னதுனால, அவங்க பசங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு சீர்வரிசை தட்டெல்லாம் எடுத்தாங்க. நம்ம பசங்களுக்கு கொஞ்சமாக ஃபோட்டோ ஷூட் வச்சு நடத்திட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்க ஹஸ்பண்ட் வந்து மாலைலாம் போட்டு அந்த கோவில்லேருந்து சீர்வரிசை தட்டு எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். எல்லாருமே சீர்வரிசை தூக்கிட்டு வர்றத பார்த்தா, நம்ம கிழக்கு சிமிழ் படத்துல வர மாரியே ஒரு ஃபீலிங் இருந்துச்சுங்க. ஒரு சூப்பரான சாங் ஒண்ணு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அவங்க பக்கத்துல ஒரு குட்டி ஏரி, அதை கடந்ததும் பார்த்தீங்கன்னா, குலதெய்வ கோயில் வந்துருச்சு. அங்க பார்த்தீங்கன்னா, கம கம கமன்னு ஒரு பக்கம் பிரியாணி பண்றாங்க. அதுக்கப்புறம் மேளம் தாளத்தோட ஒரு சூப்பரான ஒரு ஃபீல் இருந்துச்சுங்க. சைடு ஃபுல்லுமே நல்லா வயல்வெளியா இருந்துச்சுங்க. 1:30க்கு தான் வந்து காது குத்தணும்னு சொல்லிட்டு நாங்கள் ஒரு 1/2 an hour நல்லா அழகாக வெயிட் பண்ணிட்டு ஃபோட்டோ ஷூட்லாம் எடுத்திருந்தோம். பார்க்கறதுக்கே ரொம்ப அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. அதனால எனக்கு ரொம்ப ஒரு ஹாப்பியாக சூப்பராக இருந்துச்சுங்க அந்த மூமெண்ட்டு. அதுக்கப்புறம் வரிசைகள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு, அதுக்கப்புறம் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த சைடில் பார்த்தீங்கன்னா, எலிஃபெண்ட், குதிரை எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அதாவது இவங்களுக்கு எல்லாருக்குமே குலதெய்வம் இங்கே நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஒரு ஃபோட்டோ ஷூட்லாம் இங்கேயே நாங்கள் பண்ணிட்டு இருந்தோம். ஃபைனலாக வந்து நல்ல நேரம் வந்து வர ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு மேளக்காரங்களை கூப்பிட்டு மேளம் அடிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க, அப்போதான் எல்லாரும் எழுந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களையும் கூப்பிட்டு விட்டுட்டோம். அதுக்கப்புறம் எல்லாரும் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து அந்த பெரிய பசங்களுக்கு ஃபஸ்ட்டு குத்திடலான்னு சொல்லிட்டு அவங்களோட மாமாங்களாம் வந்திருந்தாங்க. அவங்க மடியில் வந்து உட்கார வச்சு குத்தலான்னு சொல்லிட்டு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. நாங்கள் அந்த கேப்பில் ஒரு குட்டி ஃபோட்டோ ஷூட் எடுத்துகிட்டு வந்துட்டோம். அந்த குட்டீஸை உட்கார வச்சு காதில் குங்குமம், மஞ்சள்லாம் வச்சு அழகாக காது குத்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கையில் ஒரு வாழைப்பழத்தை குத்துட்டாங்க. ஆனால் அந்த குட்டி பாப்பா லைட்டாக தான் அழுந்தாங்க. அந்த பையன்தான் வந்து கொஞ்சம் அழுதுட்டான். அதுக்கப்புறம் எங்களோட குட்டீஸ்க்கு வந்து எங்கள் 2 பேரையும் உட்கார வச்சு குத்த வச்சாங்க காது. நானும் எங்கள் ஹஸ்பண்ட் உட்காந்து காது குத்தணும். ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. நாங்களும் வாழைப்பழம்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம். சூப்பராக இருந்துச்சு. ஃபைனலாக 2 குட்டீஸ்க்கும் அழகாக காது குத்து முடிச்சாச்சுங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதுக்கப்புறம் என்னங்க, விருந்து தான். கெடா வெட்டி விருந்து வச்சுருந்தோம். எல்லாரும் சாப்பிட்டு நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. அப்படியே நாங்களும் ஒரு 3 மணிக்கு போல் வீட்டுக்கு கிளம்பி வந்துட்டோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பை பாய்.